இணை அமைச்சர் எல் முருகன் செய்தியாளர்கள் சந்திப்பு. கோவையில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன், தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலினுக்கு இந்துக்கள் மீது உண்மையான அக்கறை இருக்குமாயின் திருப்பரங்குன்றம் சென்று பூரணச்சந்திரன் குடும்பத்தினரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். முதல்வர் ஸ்டாலின் இந்துக்களுக்கு அதிக முக்கியத்துவம் அளிப்பதாக தெரிவித்த நிலையில் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். முதல்வர் ஸ்டாலின் இந்துக்களுக்கு அதிக முக்கியத்துவம் அளிப்பதாக தெரிவித்த நிலையில் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். திருப்பரங்குன்றம் பகுதியில் கார்த்திகை தீபம் ஏற்றுவது தொடர்பாக ஏற்பட்ட விவகாரத்தில் திமுக அரசின் போலி முகம் தற்போது வெளிப்பட்டுள்ளதாக எல் முருகன் கூறினார். திமுக பக்தர்கள் நடத்தியதாக கூறப்படும் தாக்குதல் சம்பவங்களும் நேற்று வெளிச்சத்திற்கு வந்துள்ளதாக தெரிவித்தார். இந்த விவகாரம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை டிவிஷன் பெஞ்ச் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட வேண்டும் என நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் வழங்கிய தீர்ப்பை உறுதி செய்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். திமுக அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகம் தொடக்கத்திலேயே ஒழுங்காக செயல்பட்டிருந்தால் இந்த பிரச்சனை உருவாகி இருக்காது என்றும், அவர்கள் சொல்வது ஒன்று செய்வது ஒன்று என்ற இரட்டை நிலைப்பாட்டை எடுத்ததாகவும் விமர்சனம் செய்தார். ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை தீப திருவிழாவில் தீபம் ஏற்ற வேண்டும் என பக்தர்கள் தொடர்ந்து போராடி வருவதாகவும், தீபம் ஏற்ற வேண்டிய இடம் குறித்து நீதிமன்றம் ஏற்கனவே தீர்ப்பளித்துள்ளதாகவும் கூறினார். இந்த ஆண்டு பக்தர்கள் நீதிமன்றத்தை நாடிய நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கி பக்தர்களுக்கு அங்கு சென்று வழிபடவும் கார்த்திகை தீபம் ஏற்றவும் முழு உரிமை உண்டு என வலியுறுத்தியதாக தெரிவித்தார். இந்த தீர்ப்பை தொடர்ந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட போதிலும் அதில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். இதன் பின்னர் மாவட்ட நிர்வாகம் 144 தடை உத்தரவை விதித்ததாகவும், மாநில தலைவர் கைது செய்யப்பட்டதாகவும், தொடர்ந்து பக்தர்களின் அடிப்படை உரிமையான கடவுள் வழிபாட்டை அடக்கும் முயற்சி நடந்ததாகவும் எல் முருகன் கூறினார். மேலும் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் வழங்கிய தீர்ப்புக்காக அவருக்கு எதிராக பாராளுமன்றத்தில் நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளதாகவும், இதன் தொடர்ச்சியாக டிவிஷன் பெஞ்ச் மீண்டும் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதற்கிடையே திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர் பகுதியில் உள்ள முருகன் கோவிலை அறநிலைத்துறை இடித்து வருவதாகவும், அதனை தட்டி கேட்ட திருப்பூர் மாவட்ட மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் மீது காவல்துறை தாக்குதல் நடத்தி அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இந்த சம்பவத்தை வன்மையாக கண்டிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் பாமக கூட்டணியில் இணைந்திருப்பது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கூடுதல் பலம் அளித்துள்ளதாகவும், நடிகர் விஜய்க்கு எவ்வித அழுத்தமும் கொடுக்கப்படவில்லை என்றும், ஜனநாயகன் தொடர்பான வழக்கு தற்போது நீதிமன்றத்தில் இருப்பதாகவும் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார். பக்தர்கள் மேல திணித்தது. அப்ப அதை எதிர்த்து போராடின எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் கைது செய்யப்பட்டார்கள். எங்களுடைய இந்து முன்னணியுடைய தலைவர் திரு காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். இப்படி தொடர்ந்து ஒரு அடக்குமுறையை, பக்தர்களுடைய அடிப்படை உரிமை கடவுளை வணங்குவது, ஆனால் அப்படிப்பட்ட இடத்துல அங்கு சென்றவர்களுக்கு கூட ஒரு நியாயத்தை கொடுக்கவில்லை. அதை எதிர்த்து ஒரு பக்தர், பூரணச்சந்திரன் என்ற பக்தர் தீக்குளித்த சம்பவம், தற்கொலை நடந்து கொண்ட சம்பவத்தையும் கூட அதற்கு யார் பொறுப்பேற்றிருக்க வேண்டும்? ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும். அந்த குடும்பத்தை, குழந்தைகளுக்கு பதில் சொல்ல வேண்டியது கட்டாயம் ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிறது. அந்த கட்டாயத்தினுடைய ஸ்டாலின் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அவங்க என்ன சொல்றாங்க? அந்த ஜட்ஜு மேலேயே, மரியாதைக்கு நீதியரசர் திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் மேலே பாராளுமன்றத்தில் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததுக்காக, அவங்களுக்கு பிடிக்கல ஒரு ஜட்ஜ்மெண்ட்ன்றதுக்காக அவர் மேலே இம்ப்ரீச்மெண்ட் நோட்டீஸ் கொண்டாந்தாங்க. ஆனால் பாராளுமன்றத்தில் எடுத்து நாங்கள் 2 சபையிலும் நானும் அங்கே விவாதங்கள் நடந்தது உங்களுக்கு தெரியும். அதே நேரத்தில் இன்றைக்கு 2 ஜட்ஜுகள் டிவிஷன் பெஞ்ச் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். திமுக அரசாங்கத்திற்கு இது ஒரு எச்சரிக்கை. இந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும். இந்த தீர்ப்பின் அடிப்படையில் பக்தர்கள் உரிய வழியில் சென்று அங்கே தீபம் ஏற்றுவதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் இந்த அரசாங்கம் செய்ய வேண்டும். இல்லையென்றால் மக்கள் சரியான நேரத்தில் சரியான பாடம், திமுகவுக்கு பாடம் பூட்டுவதற்கு நேரமும் குறிப்பிட்டப்பட்டிருக்கிறது. தேர்தல் வர இருக்கிறது. அவர்கள் முருக பக்தர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் திமுகவை வீட்டுக்கு அனுப்புவதற்கு. இன்றைக்கு திருப்பூர் மாவட்டத்தில் எங்களுடைய இந்து முன்னணியினுடைய மாநில தலைவர் திரு காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்கள் அங்கு பெருமாநல்லூர் என்ற கிராமத்தில் அங்கு முருகன் கோயிலை இடித்து கொண்டு இருக்கிறார்கள். திமுக அரசாங்கம், அறநிலைத்துறையானது அங்கே இருக்கிற முருகர் கோயிலை இடித்து கொண்டிருக்கிறார்கள். அதை போய் தட்டி கேட்க போய் அவர் மேலே
போலீஸ் வந்து தாக்குதல் நடத்தி அவர் மருத்துவமனையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள், மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதை நான் வன்மையாக பக்தர்கள் சார்பில் வன்மையாக கண்டிக்கின்றேன். முதல்வர் பேசியிருக்காரு, இந்துக்களுக்கு எதிரான திமுக அரசாங்கம் சொல்லி ஒரு கட்டமைப்பு அமித்ஷா கூட எல்லாருமே ஏற்படுத்துறாங்க. இந்துக்களுக்கு அதிகமான உரிமைகளை கொடுத்து இந்துக்களை பாதுகாக்கிறதே திமுக தான் அப்படின்னு யார் சொல்லியிருக்கிறாரு? தமிழக முதலமைச்சர். தமிழக முதலமைச்சர் அவருக்கு உண்மையாலும் அக்கறை இருந்தால், மக்களை வந்து நேசிக்கிறதா இருந்தால், திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு அந்த பூர்ணச்சந்திரன் வீட்டில் போய் மன்னிப்பு கேட்டார்னா அதுதான் அவருடைய உண்மையானது. ஸ்டாலின் அவர்கள் திருப்பரங்குன்றம் போய் முருகன் கோயிலில் வழிபட்டு விட்டு பூர்ணச்சந்திரனுக்கு போய் பூர்ணச்சந்திரன் வீட்டில் மன்னிப்பு கேட்டால்தான் அவர் சொல்கிறத நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும். தமிழகத்தில் எல்லா கோயிலும் நிறைய கும்பாபிஷேகம் நடந்திருக்கு, அதே மாதிரி வட மாநிலத்தில் கும்பாபிஷேகம் நடந்திருக்கா, அமித்ஷா சொல்ல முடியுமா?